ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்போவுமே வெங்காயம் கிலோ கணக்கில் வாங்கி வைப்போம். அப்படி வாங்கி வைக்கும்போது அதோட கொண்ட பகுதியில் ஈரப்பதம் இருந்து வெங்காயம் அழுகி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா, வெங்காயத்தை வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தாலே போதும். அதே போல் பூண்டில் சின்ன சின்ன பூண்டுலாம் நிறைய சின்ன சின்ன பூண்டு வந்து அழுகி போயிருக்கும். அந்த பூண்டையெல்லாம் உத்து பார்த்தா தான் தெரியும், அதில் நிறைய குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அந்த டைமில் அந்த அழுகி இருக்க பூண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லா பூண்டையும் வெயிலில் காய வச்சு எடுத்தால் போதும். பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே போல் தான் சின்ன வெங்காயத்தையும் வெயிலில் வச்சு எடுத்தால் போதும். சின்ன வெங்காயமும் ரொம்ப நாளைக்கு அழுகாமல் இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். அதே போல் பூண்டை உரிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஸ்மாஷர் அல்லது மத்து வச்சு பூண்டை ஒரு அடி அடித்தாலே போதும், பூண்டு உதிர்ந்துடும். பூண்டை உரிக்க நான் வந்து 2 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு பல்ல லேசாக தரையில் தட்டி கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, ஒரு நெயில் கட்டரை வச்சு அதோட தோலை வந்து உரித்து எடுத்தாலே தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகும். நம்ம கை வலிக்கு பூண்டை உரிக்க வேண்டாம். தோலை உரித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப நாளைக்கு பூண்டு வந்து கெடாமல் இருக்கும். உருளைக்கிழங்கும் நம்ம கிலோ கணக்கில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அதில் பச்சை கலர் வந்து முளை வர ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் உருளைக்கிழங்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ட்ரேயில் பூண்டோட தண்டை அதை சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும், உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் இருக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் பச்சை மிளகாவும் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடக்கூடாது. பச்சை மிளகாவை ஸ்டோர் பண்ணும்போது அதோட காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து பச்சை மிளகாவை தண்ணியில் சேர்த்து தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கழுவி ஒரு கிளாத் வச்சு பச்சை மிளகாவை நல்லா தொடச்சி எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். 1 மாதம் ஆனாலும் பச்சை மிளகா கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிஸ்கட் நம்ம வாங்கும்போது குழந்தைங்க சாப்பிட்டு போக மீதி பிஸ்கட் இருக்கும். அந்த பிஸ்கட்டை டப்பாவில் போட்டு வச்சாலும் அந்த பிஸ்கட் வந்து நமத்து போயிடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிஸ்கட் கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்து வச்சா போதும். அந்த பிஸ்கட் நமத்து போகாமல் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். சார்ஜர் போடும்போது சார்ஜரில் உள்ள பின்னை நம்ம அடிக்கடி மாற்றுவோம். அப்படி போடும்போது பின்னை மாற்றி மாற்றி குத்துவோம். அப்படி செய்யும்போது சார்ஜர் டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்க கரெக்ட் பக்கத்தில் ஒரு ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணினா சார்ஜர் போடும்போது ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கலாம். சார்ஜரும் நாசம் ஆகாது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாம் டெய்லி யூஸ் பண்ணுறது பேஸ்ட்டு. அந்த பேஸ்ட்டை சில நேரங்களில் பாதி தீர்ந்து போயிருக்கும். பேஸ்ட்டை கொஞ்சமாக இருக்கும்போதே அதை ஒரு கத்தி இல்லைனா நமக்கு கையில் எது கிடைக்கோ அதை வச்சு இப்படி அழுத்தி தேய்ச்சி விட்டால் எல்லாம் இந்த பக்கமாக வந்துடும். அப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இப்படி மடக்கி வச்சு ஒரு ஹேர் பின்னை மாட்டி விடலாம். இப்படி செய்யும்போது அடுத்து யூஸ் பண்ணும்போது பேஸ்ட் வந்து ஈஸியாக வரும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பீங்கான் கப் இருந்துச்சுன்னா அதை ஸ்பூன் போட்டு வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீங்கான் கப்பும் 2 ரப்பர் பேண்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி ரப்பர் பேண்டை மாட்டி ஒவ்வொரு ஹோல்டர்லேயும் ஸ்பூனு, விஸ்கு, சின்ன கத்தி அந்த மாதிரி ஏதாவது ஐட்டங்களெல்லாம் போட்டு வைக்கலாம். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு ஜன்னல்களை கட்டன் துணி போட்டிருப்போம். சில நேரம் காற்று வர்றதுக்காக நாம் அதை ஒரு முடிச்சு போட்டு தொங்க விடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வளையல் போதும். ஒரு வளையல் எடுத்து இந்த மாதிரி ஒரு கையால் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ளீட் மாதிரி எடுத்து ஒரு வளையல் போட்டு விட்டுட்டாலே அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளீட்டும் சூப்பராக வந்திருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். டீ போட்டு முடித்த பிறகு டீ பாத்திரம் காஞ்சி போயிடும். அதை கைவலிக்க தேய்ச்சி தான் கழுவி கஷ்டப்படுவோம். ஈஸியாக எப்படி அந்த பாத்திரத்தை கழுவலான்னு பார்ப்போம். டீ போட்டு முடிஞ்ச உடனே அந்த பாத்திரத்தை மூடி வைக்கணும். அப்படி மூடி வைக்கும்போது பாத்திரம் ஈரப்பதமாக இருக்கும். பாத்திரம் சூடு குறைஞ்சதும் அதில் இருக்கிற டீ தூளை வச்சு இப்படி தேய்க்கணும். பாத்திரம் சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். அந்த டைமில் கத்தி ரொம்ப அழுக்காக துருபிடிச்சி இருக்கும். அதை போக்குறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான். ₹1 டொமேட்டோ கெச்சப் வந்து கடைகளில் கிடைக்கும். அதில் ஒரு பாக்கெட்டு உப்பு, எலுமிச்சை பழத்தோலை எடுத்துக்கணும். எலுமிச்சை தோல் கூட அந்த கெச்சப்பையும் உப்பும் சேர்த்து கத்தியை நல்லா தேய்ச்சி விடணும். அப்புறமா கத்தியை கழுவி எடுத்தால் போதும் கத்தி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்புறமா யூஸ் பண்ணால் பழைய பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீலு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த ஸ்டீலை எடுத்து கத்தியில் இதை தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். அப்படி தேய்க்கும் போது கத்தி கொஞ்சம் ஷார்ப் ஆகும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்த டிப் என்னென்னா, தோசைக்கல்லில் எண்ணெய் வந்து பிசுபிசுப்பு மாறணும்னா தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் லேசாக ஹீட் ஆனதும் சோடா உப்பு, பேக்கிங் சோடா, உப்பு, பாதி லெமனை பிழிஞ்சு விட்டு தேய்க்கணும். தேய்ச்சி முடித்ததும் சாதா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தால் போதும். கல்லில் உள்ள எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாம் போயிடும்.
இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிசுபிசுப்பு எதுவுமே கல்லில் இருக்காது. அவ்வளோந்தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ் கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.